ஒத்தக்கால் செருப்பு, ரோமம், வளையல், புடவை, இந்த கேவலமான இதெல்லாம் வந்து அனுப்பி பார்சல் அனுப்ப சொன்னால் அவர் எப்படிங்க இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருவார்? இந்த சமுதாயத்தை பற்றி இந்த சமுதாயம் எப்படி முன்னேறியது, எப்படி வந்ததுன்றத அடிப்படை அறிவே இல்லையே. நீங்கள் டெய்லி வந்து அறிக்கை வர்றதை கேட்பீங்க. அறிக்கை பேப்பர் படிக்கிற ஆளாக கேளுங்க. 20 வருஷமாக அவங்க வீட்டுக்கு பேப்பரே போகிறது கிடையாது, டிவியே பார்க்குறது கிடையாது, சோஷியல் மீடியாவும் பார்க்குறது கிடையாது. இங்கே அசோக் நகரில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து பாவேந்தன். அந்த பாவேந்தன் ஏதோ அறிக்கை தயார் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்புவார். அங்கே 2 பசங்க இருக்கிறானுங்க, சிவராமன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து இந்த தலைமை நிலை செயலாளர் ஒருத்தர் இருக்கான். அவங்க வந்து அன்பழகன். அவர் வந்து அது எதாவது வந்ததுன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி 4 தடவை படிக்க சொல்லி இது பண்ண வச்சுட்டு பேசும். அதனால தான் இர்ரிலவெண்ட்டாக பேசுறது. பத்திரிகையாளர் ஏதாவது சந்தித்து கேள்வி கேட்டால் எடக்கு மடக்கா பதில் சொல்கிறது. எதாவது தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அதனால தான் சார் இந்த பிரச்சனையை இப்போ வந்து கேட்டால் சமுதாய பணி செய்கிறேன்னு சொல்கிறேன். நீ சமுதாய பணி செய்கிற ஒரு முதல்வர், 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஸ்டாலின் முதல்வர். அந்த முதல்வரை பார்க்கறதுக்கு வந்து பார்க்கணுமா? என்ன ரவுடித்தனமான பேச்சு, அப்புறம் என்ன உருட்டல், அப்புறம் என்ன உதார் விடுறது? எனக்கு உனக்கு என்ன அவமானம்? சமுதாயத்துக்கு வந்துட்டா அவமானப்பட்டால் சமுதாயத்துக்கு செய்கிறதுக்கு அவமானம் என்ன கிடக்குது? சமுதாயத்துக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறன்னு வந்துட்டு சமுதாயத்தை பற்றி பேசுகிறவன் சமுதாயத்துக்காக ஏன் நீ தப்பாக பேசுகிற? ஒரு முதல்வர் ஏன் பேசுகிற? இப்போ கொடுக்கக்கூடிய இடத்துல யாருக்கா? எங்களுக்கும் கொடுக்கல, எங்களுக்கு வருத்தம் தான் இருக்குது. நாம தான் கேட்க தான் செய்கிறோம். அவங்க முதல்ல வந்து இந்த வழக்கு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க என்ன பதிவு பண்ணாங்க? வன்னியர்கள் மலம் அள்ளுகிறார்கள், வன்னியர்கள் எட்டியான் வேலை செய்கிறார்கள், வன்னியர்கள் வெட்டியான் வேலை செய்கிறார்கள், வன்னியர்கள் பொனை எரிக்கிற வேலை செய்கிறாங்கன்னு தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. இவன் வந்து பேசுவான் சார்.